ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச கோல்டு ஷாப்பிங் vlog தான். நான் கிட்டத்தட்ட 5 வருஷமாகவே கோல்டு ஷாப்பிங் பண்ணுறதே இல்லைங்க. அது என்னவோ தெரியல, எனக்கு என்னவோ தங்கம் செய்கிறதவே இல்லை. ஆனால் நான் நிறைய பேருக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக 2-3 வாட்டி ஜோஸ் ஆலுக்காஸ் போயிருக்கேன். அதாவது நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது கிஃப்டிங் பர்பஸ்க்காக எடுக்க போயிருக்கேன். அப்போ நான் ஜோஸ் ஆலுக்காஸில் பார்த்தது, நம்ம என்ன பணம் கொண்டு போகிறோமோ அதுக்கு தக்கன அங்கே நகைகள் கண்டிப்பாக இருக்கும். நான் இந்த கோல்டு சீட்டு, அதாவது நான் எப்போ கடைக்கு போனாலுமே அவங்க இந்த சீட்டில் சேருங்கம்மா, அதை சேருங்கம்மா, செய்கூலி இல்லைம்மா, சேதாரம் இல்லைம்மான்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அதில் சேருறதுல விருப்பமும் இல்லை. பட் எனக்கு அந்த இதுவும் அமையலைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அதை பற்றின பெனிஃபிட்ஸும் தெரியாது. உங்கள் யாருக்காவது அது பெனிஃபிட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமாவது சேரலான்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் எல்லா வாட்டி போகும்போதும் அவங்க அந்த ஃபார்மை தருவாங்க, நான் இல்லைன்ட்டு வந்துடுவேன். இந்த வாட்டி நான் எடுக்க போனது பார்த்திங்கன்னா, ஒரு 10 கிராமுக்கு நெக்லஸ் மாடலில் குழந்தைக்கு தான் எடுக்க போயிருந்தேன். அதை நான் பார்க்க ஆரம்பித்து அது என்ன ஆகிடுச்சு, 10 கிராமில் பார்த்திங்கன்னா டர்க்கிஷ் மாடல் மட்டும்தான் இருந்துச்சு. மற்றபடி நெக்லஸ் டைப் எல்லாமே 14 கிராம் 16 கிராமுக்கு மேலே தான் இருந்துச்சு. சரி, அப்போ அந்த டர்க்கிஷ் மாடல்லே ஆனால் ரொம்பவே நல்லா இருந்தது. போட்டால் ஒரு நெக்லஸ் மாதிரியே இருந்துச்சு. அதாவது நானே போடுற அளவுக்கு நல்ல பார்வையாக இருந்துச்சு. சரின்னு பார்க்க ஆரம்பிச்சாச்சு. பேக் செயின் இல்லாமல் தான் என்னுடைய ரேஞ்சுக்கு அது கரெக்டாக வரும், இல்லைன்னா ரொம்ப மெல்லிஸாக வர மாதிரி இருந்துச்சு. ஜோஸில் நிறையவே கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையுமே பார்த்து வச்சுட்டு எப்படி என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எஸ்டிமேஷன் போட்டப்போ என்னுடைய பட்ஜெட் கொஞ்சம் இடித்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு என்னன்னு தெரில, இப்போல்லாம் ஷாப்பில் நம்ம கொஞ்சம் நகைக்கு யோசிக்க ஆரம்பித்தாலே உடனே டைமண்ட் செக்ஷனுக்கு போயிடுறாங்க. முன்னாடிலாம் டைமண்ட் யாருமே வாங்க யோசிப்போம். இப்போல்லாம் பாருங்கள், நான் எடுத்த அந்த நெக்லஸும் இந்த நெக்லஸும் கிட்டத்தட்ட சேம் ரேட். ஒரு 5000 6000 பார்த்திங்கன்னா கம்மியாக வர மாதிரி இருந்துச்சு. போட்டு பாருங்கள் மேடம், போட்டு பாருங்கள் மேடம்னு ஒரே இது. எனக்கு என்னென்னா டைமண்ட் வாங்க உண்மையிலே பயம். அது அஸ்ட்ராலஜிக்கலாக பயம். ஏதாவது வாங்கிட்டு கை காலில் அடிபட்டுச்சுன்னா அதனால தான் அடிபட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டே என்ன பண்ணேன், இன்னொரு ஷாப்புக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் எப்போவுமே எடுக்கிற கலரக்கல்ஸ்க்கு போயிருந்தேன். அங்கே நிறையவே கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எல்லா கலெக்ஷனுமே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இல்லாத மாடலே இல்லை. அதாவது கேரளா மாடல்லையும் 10 கிராமில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கல்கத்தா மாடலில் இது வெறும் 10 கிராம் தாங்க, செயின் இல்லாமல். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஆன்டி கலெக்ஷன், இதுவும் 10 கிராம் தான். அதுலேயே 4 கிராம்லலாம் லக்ஷ்மி மாலெல்லாம் வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 2 பொண்ணுங்களுக்கும் 4 கிராமுக்கு அழகாக எடுக்கலாம். பட் ஆனால் அது அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குமான்னு தெரியல. கடைசியாக நான் ஒரு நெக்லஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு என்னென்னு நினைக்கிறீங்க, அதான் இல்லை. அவங்க சொன்னாங்க, நெக்லஸ் கொஞ்சம் நல்லாவே எடுங்கம்மா, இப்படி ரொம்ப பொடிசாக எடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இப்போ ரீசன்ட் மாடல், அதாவது டபுள் லேயர் செயின் மாதிரி வர்ற இந்த செயின் தான் எடுத்து. இதுவுமே நம்ம போட்டால் நெக்லஸ் மாதிரி தான் இருக்கும். பயங்கர ஷைனிங்க. இந்த எனாமல் மாதிரி போட்டிருந்தாங்க, பட் போகாதுன்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இந்த 2 லேயர் வர்ற இந்த செயின் ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்லஸை விடவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். இந்த செயின் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது 1 பவுனுங்க கரெக்டாக. நான் 10 கிராம்னு போய் கடைசியில் 8 கிராமுக்கு எடுத்துகிட்டு வந்த செயின் தான் இது.